respected headmasters, respected teachers, and my dear children, a very good morning to all of you. Good morning. உட்காந்துக்கோங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நான் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த மெமரிஸ்லாம் வந்து எனக்கு திரும்ப வருது. நான் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோட தாத்தாவோட இந்த ஸ்கூலுக்கு வருவேன். அப்போது எங்கள் தாத்தா வந்து கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு கிளாஸில் வந்து உட்காத்தி வச்சுருவாங்க. உட்காத்தி வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஒரு 2 hours வந்து அங்கே கிளாஸ் வந்துருப்பேன், அதோட உட்காரேன். அப்போ வந்து அங்கே உள்ள டீச்சர் வந்து எப்படி வந்து கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நடந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து டீச்சிங் டைம் மேலேயே வந்து ஒரு வந்தது. தெரியாது, நான் வந்து ஒரு அப்போ இங்கே வந்து இருக்கும்போது ஒவ்வொரு டீச்சர் அவ்வளோ அவங்க பண்ணாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க அவ்வளோ இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம டீச்சர்ஸை பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆசிரியர் பணி மேலே எனக்கு ஒரு விருப்பம் ஈர்ப்பு வர்றதுக்கு வந்து மெயின் ரீசன் அப்படின்னா நம்ம சொல்லுவேன். அப்படி இந்த ஸ்கூல் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு 8 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறமா என்னோட தாத்தா வந்து ரொம்ப ரசித்து இந்த ஸ்கூலை வந்து வந்தாங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னோட மாமாவுக்கு கீழே இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே உள்ள எல்லாருக்கும் எப்போதுமே நான் வந்து நன்றியோடு இருப்பேன். நான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்போதும் நான் ஸ்கூல் டேக்கு வந்து வந்துடுவோம், இங்கே வந்து பார்க்கறதுக்கு வருவோம். அப்படி ஒவ்வொரு நிறைய ஸ்கூல் டே மாமா வந்து எனக்கு இங்கே பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இந்த ஸ்டேஜில் வந்து வந்து கஷ்டம். இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதோட இன்னொன்று என்ன சொல்லணும், முடிச்சு நான் வந்து அடுத்து என்ன அப்படின்னு ஒரு டவுட் போது எனக்கு டீச்சிங் தான் எனக்குள்ள எனக்கு வந்து புரிய வச்ச என்னோட மாமா தான். அவங்க கிட்ட நான் இதை சொன்னதில்லை, ஆனால் நான் போதெல்லாம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் மாற்றி ஆகி வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து நான் கட்டேன். இந்த எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா இனி வந்து அவ்வளோ தூரம் பண்ணாங்க, நல்லா படி நமக்கு வந்து கிடைக்கும். இங்க வந்து நிக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்மளோட பள்ளிக்கும் இங்க உள்ள எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும் இங்க வந்து ஆசைப்பட்டேன், இப்படி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு வந்து அது நடந்திருக்கு. ஆசைப்படுறீங்களா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும். அப்படி நம்ம அதனால உங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஒரு டீச்சர், இன்ஜினியரா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்க ஆகணும். உங்களை நாங்க வந்து இங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இதே மாதிரி பேசுறதுக்கு நாங்க பண்ணோம். மாதிரி நீங்க வந்து பெரிய பெரிய ஹைட்ஸ்க்கு போகணும் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் சொல்லணும்னு நினைக்கிறேன், முடிச்சு 6th இங்க உங்க டீச்சர்ஸ் என்ன கொடுத்தாங்க அந்த கல்வி இப்ப வரும்போது கூட அவ்வளோ இவ்வளோ சின்ன பசங்க வந்து இவ்வளோ அமைதியா இருந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இதை விட பெரியவங்க கூட இவ்வளோ அமைதியா பார்த்ததில்லை. வயசுலயே வந்து உங்களுக்கு ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு ஸ்கூலுக்கு அங்க வந்து நல்லா எப்போதுமே சமத்தா அப்படிங்கிற ஒரு எடுத்து கொடுக்கணும். அதுதான் உங்களோட டீச்சர், அதுதான் உங்க அப்பா அம்மாக்கும்
வெங்கடேஷ்